அதிமுக கூட்டணியில நடிகர் விஜயின் தாவேகா இணைந்தா அக்கட்சிக்கு 40 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வந்துள்ளதாகவும், இது தொடர்பாக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதோடு, தங்களுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தரப்படும் என்று அதிரடியாக அறிவிச்சிருந்தார். தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்பிய அதிமுக, அக்கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இருமுறை பேச்சு நடத்திருக்காங்க. அப்போது 117 தொகுதிகள் தர வேண்டும், கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமானால் அமைச்சரவையில் தாவேகாவுக்கு பங்கு தருவதோடு முக்கிய இலக்குகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதோடு, துணை முதல்வர் பதவியும் தர வேண்டும் என கூறியதால் அதிமுக தரப்பு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இருந்தபோதும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் புது கட்சி தொடங்கி இருக்கும் விஜய் தான் கூட்டணி விஷயத்தில் இறங்கி வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விதித்த நிபந்தனைகளை தாவேகா தரப்பினரிடம் அதிமுகவினர் தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்த இரு கட்சிகளிடையே தேர்தல் கூட்டணி தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படாமல் இருந்திருக்கு. இந்த நிலையில்தான் தாவேகாவிற்கு 40 தொகுதிகள் வரை ஒதுக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாம தாவேகா எப்படியும் தங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை மனதில் வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது அதிமுக கூட்டணிக்கு பெரிய கட்சி வரவுள்ளது என சாடை மாடையாக கூறி வந்திருக்காரு. ஆனால் பாஜக அல்லாத கூட்டணி அமைத்தால் அதில் தாவேகா பங்கேற்பதில் சிரமம் இருக்காது என விஜய் தரப்பில் மீண்டும் சொல்லப்படுவதால் இரு தரப்புக்குமான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை எட்டாமல் அப்படியே இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு.